ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஹெல்த் வீடியோஸ் நான் சில யூடியூப் சேனல்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பாருங்கள், 7 வீடியோஸ் போட்டிருக்காங்க, 13 வீடியோஸ் போட்டிருக்காங்க, 50K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த மாதிரி வீடியோக்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் கூந்தலுக்கு வலிமை தரும் நேசக்கரம் நான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சிம்பிள் ஸ்டெப்ஸு. உங்களுக்கு ப்ராம்ப்ட் தேவையில்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு ப்ராம்ப்ட் தேவையில்லை. என்னென்னா, ப்ராம்ப்டை நான் ஜிபிடியாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன கமாண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஐடியா, ஃபுட், ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், சாக்லேட்ஸ், எதை வேணாலும், அதாவது சாப்பிட்ற பொருள், இதை நான் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டரில் டிஸ்கிரிப்ஷன் அண்டு கமெண்ட் பாக்ஸில் நான் இதை போட்டிருக்கேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாட் ஜிபிடியில் ஒரு ஜிபிடி அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது உங்களுக்கு இமேஜ் ப்ராம்ப்ட்டு, வீடியோ ப்ராம்ப்ட்டை கொடுத்துரும். அதை வச்சு கூகுள் ஜெமினி ஆர் கூகுள் விஸ்கில் இமேஜை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கிராக்கில் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாமா? ஸோ நான் கொடுத்துருக்குற அந்த ஜென்ரேட்டர் நியூட்ரிஷன் டாக்கிங் AI கேரக்டர்ஸ். ஸோ டைப் யுவர் ஃபுட் நேம் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபுட் நேமை டைப் பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிக்கன் பிரியாணி அப்படின்னு நான் டைப் பண்ணி போட்டிருக்கேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேஷனுக்கான ப்ராம்ப்டையும் வீடியோ ஜென்ரேஷனுக்கான ப்ராம்ப்டையும் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தமிழ் டயலாக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஃபுட் கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு தேவையான மாதிரி இமேஜ் ப்ராம்ப்ட்டு, வீடியோ ப்ராம்ப்ட்டு, டயலாக்ஸும் கொடுத்துரும். நீங்கள் உங்களுக்கான தேவையான டயலாக்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுவே யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னாலும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் பிரியாணியை டேர்னிங் இன்டு லைவ் கேரக்டர் வித் எக்ஸ்ப்ரெசிவ் ஐஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது கண் வச்சு, காது வச்சு, அதுவும் எக்ஸ்ப்ரெஷனோட ஐஸ் வந்து மவுத் வந்து பேசுகிற மாதிரி. அதுவும் இல்லை, ஹெல்த்தி அண்ட் அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ இது சிக்கன் பிரியாணி அப்படின்னா அன்ஹெல்த்தி ஃபுட். இது வந்து வில்லனியஸ் கேரக்டர், அது வில்லன் மாதிரி ஹெல்த்துக்கு அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அது மாதிரி வில்லன் கேரக்டர் மாதிரி அது இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ 9:16 தான் டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இமேஜ் ப்ராம்ப்ட்டுக்கு இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கூகுள் ஜெமினி இருக்கு இல்லையா, கூகுள் ஜெமினியில் போயிட்டு அந்த இமேஜ் ப்ராம்ப்டை போட்டுட்டு க்ரியேட் இமேஜ் கொடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக திங்கிங்காக ப்ரோவாக, திங்கிங்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனால் நல்ல ரிசல்ட் தரும். ஃபாஸ்ட்டுனா இமேஜ் சீக்கிரமாக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். கூகுள் ஜெமினியில் இருக்கிற ஒரு குட்டி டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்தாலும் சம்டைம்ஸ் 9:16 மாதிரி அப்படியே க்ரியேட் பண்ணி தர வாய்ப்பில்லை. இப்போ பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல சிக்கன் பிரியாணி, டெரராக இருக்குல்ல. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸில் ஸ்கொயர் இமேஜாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் கூகுள் ஜெமினி க்ரியேட் பண்ணுறதுனாலும் க்ரியேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் கூகுளில் விஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு விஸ்க் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே கூகுள் விஸ்க் தான் வரும். ஸோ க்ரியேட் சம் மேஜிக் இருக்கா, என்டர் டூல் கொடுத்துக்கோங்க. இது வந்து கூகுளோட விஸ்க்கு. ஸோ இந்த விஸ்கில் நீங்கள் உங்களோட இமேஜ் ப்ராம்ப்டை கொடுத்துட்டு டக்குன்னு ரன் பண்ணிடக்கூடாது. கீழே சென்டர் பட்டனில் பாருங்கள், ரேஷியோ 1:1, 9:16 லேண்ட்ஸ்கேப். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 9:16 கொடுத்துட்டு ரன் கொடுத்துருங்க. உங்களுக்கு 2 இமேஜஸ் வரும். இந்த 2 இமேஜஸில் எந்த இமேஜ் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கோ அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், செமையாக இருக்கா? எக்ஸ்ப்ரெசிவ் ஐஸோட இருக்கா? சூப்பராக இருக்குல்ல, குடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் பெட்டராக இருக்கோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இமேஜ் ப்ராம்ப்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், வீடியோ ப்ராம்ப்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு எங்கேப்பா வரணும் அப்படின்னா, ட்விட்டரோட கிராக்கில் வீடியோஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஒரு 10 to 15 வீடியோஸ் பக்கம் அவங்க வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கூகுளில் ஜஸ்ட்டு கிராக்குன்னு க்ரியேட் பண்ணிவிட்டு தென் உங்களோட லாகினை நீங்கள் இமெயில் ஐடி சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இமேஜின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் லெஃப்ட் சைட் டேப்பில். ஸோ இமேஜினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற வீடியோஸ்லாம் வரும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கணும். நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு
ப்ராம்ப்ட் வீடியோ ப்ராம்ப்ட் நம்ம சேட் ஜிபிடியில் க்ரியேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே டைப் டு கஸ்டமைஸ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல கொடுத்துக்கணும். இங்கே உங்களுக்கு தேவையான டயலாக் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரன் கொடுத்துக்கோங்க. ரொம்ப லென்த்தி டயலாக்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா கிராக் வந்து 5லேருந்து 6 செகண்ட்ஸ்க்கு தான் உங்களுக்கு வீடியோ க்ரியேட் பண்ணி தரும். மேக்ஸிமம் 8 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான் க்ரியேட் பண்ணி தரும். அதுக்கேற்ற மாதிரி டயலாக்ஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸில் அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணினதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் எப்படி ஈஸியாக உங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சது, இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணின நாலேஜ் வந்து கிளியராக சொல்லியிருக்கேனா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். நான் சிக்கன் பிரியாணி ருசி அதிகம், ஆனா என்ன அடிக்கடி சாப்பிட்டா உடம்பு கனமாகும். நான் மெதுவா உன்னை சோர்வாக்குவேன், கவனமா இரு. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்ஸ்கேல் வீடியோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்னென்னா ஷார்ட் வீடியோஸில் அப்ஸ்கேல் பண்ணினா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும், சவுண்டோடு அழகாக பியூட்டிஃபுல்லாக வரும். நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன் அதையும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்பிள் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கான ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக எங்கே வரணும், கூகுள் ஜெமினி ஆர் கூகுள் விஸ்க்கு வந்து இமேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு கிராக்குக்கு போயிட்டு வீடியோ நீங்கள் ப்ராம்ப்டை கொடுத்துட்டு அந்த இமேஜ் அப்லோட் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டா போதும். சிம்பிள் ப்ராசஸ், பட் ஒரு ட்ரெண்டிங்காக உங்களுக்கான வீடியோஸ் வந்து நல்லா மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஒரு செம கான்செப்டாக இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கும். என்னப்பா லேப்டாப்பில் தான் பண்ணணுமா, டெஸ்க்டாப் இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் இதில் லாஸ்ட்டாக மொபைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளிப்பிங்கையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மொபைல் ஆப்ஸ்லேயும் பண்ண முடியும், சரியா? ஏன்னா கிராக்லேருந்து ஜெமினிலேருந்து எல்லாமே மொபைல் ஆப்பாகவும் இருக்குது இல்லையா? ஸோ அதை வச்சு பண்ண முடியும். நான் வந்து இந்த ஜிபிடியை கமெண்ட் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் மொபைலில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இங்கே காமிச்சிருக்கேன். நான் ஜஸ்ட் ஆப்பிள்னு டைப் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து அதுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அந்த ப்ராம்ப்டை எடுத்துக்கிட்டு கூகுள் ஜெமினி போயிட்டு இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க, அல்லது விஸ்க்லேயும் போயிட்டு இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இமேஜ் க்ரியேட் பண்ண இமேஜை வச்சுக்கிட்டு இந்த இருக்கிற வீடியோ ப்ராம்ப்டையும் தனியாக எடுத்துக்கிட்டு கிராக்குக்கு போயிட்டு வீடியோவை க்ரியேட் பண்ணிக்கோங்க. சிம்பிள், ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் நிறையா நாலேஜஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஜெமினியில் ப்ராம்ப்டை கொடுத்துட்டேன். இமேஜ் ஆப்பிளோட இமேஜ் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சா? இதை நீங்கள் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எங்கே வரணும், கிராக்குக்கு ஓடி வந்துடணும். கிராக் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல க்ரியேட் வீடியோஸ் கொடுத்துட்டு இமேஜின், அதுதான் ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு அனிமேட் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஆப்பிளோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அனிமேட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அனிமேட் ஆகும். அது செட்டிங்ஸில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெமினியில் ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, வீடியோ ப்ராம்ப்ட்டு, அந்த ப்ராம்ப்டை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு ப்ராம்ப்டை கிளிக் பண்ணி ரன் கொடுத்துட்டிங்க. டெக்ஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாய்ஸ் டெக்ஸ்ட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும், டயலாக் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த டயலாக்கையும் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் ரன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு அழகான ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அழகாக இந்த வீடியோஸை அண்ட் இந்த டுட்டோரியலும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் பேர் ஆப்பிள். நான் உங்களுக்கு தினமும் சக்தி தருவேன். என்ன சாப்பிட்டா உடல் லைட்டா, மனசு சந்தோஷமா இருக்கும். நான் உங்க நல்ல நண்பன்.